நைட் நேரத்தில் மலையோட மலையா ரெஸ்கியூ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டத்தை தூக்க தான் போகிறோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நானும் நிசான் தம்பியுமா பைக் எடுத்துட்டு மலையோட மலையா ஒரு இடத்துல மீன் பெருசாயிட்டு ப்ரோ வளர்க்க முடியலன்னு சொல்லி ரெஸ்கியூ பண்ண போனோம். அது வேற யார் வீடும் கிடையாது, நம்ம டெபின் தம்பி வீடு தான். ஸ்டார்டிங் அழகழகாக குட்டி மீன் நிறைய கிடச்சி அதை தரமாட்டான். அங்கே மீன் கிடைக்காத ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட்டு போனோம். அந்த ஸ்பாட் தான் ஹைலைட்டு. அங்கே ஒரு மீன் போட்டிருந்தான், என்ன மீனுனே தெரில. பிடிச்சி பார்க்கும்போதே மீன் கொஞ்சம் அழகாகவும் இருந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்து. இதுதான் தம்பியோட அல்லி பிளான்ட். அல்லி செடி எடுக்கும்போது அங்கே டாமி தான் கிடக்காமல் கத்திக்கிட்டே இருந்தான். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கண்டு 2-3 அல்லி செடியுமே தூக்கியிருந்தோம். அதையெல்லாம் தூக்கி முடிக்கிற வரைக்கும் டாமி சவுண்டு தான். அங்கே முடிச்சுட்டு நேரே அவன் வீட்டு மொட்டை மாடிக்கு போனால் அங்கே நிறையவே பிளான்ட் வச்சுருந்தான். அதுலேயும் பிடிச்சதையும் தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தொட்டிக்கு வந்துட்டோம். என்ன ஆனாலும் சரி பெரிய மீன்களை பிடிச்சி அவனுன்னு நிறைய நேரமாக ட்ரை பண்ணி முடிச்சு கரெக்ட் இந்த மில்கி ஒயிட் காருக்கு மட்டும்தான் கிடச்சி, வேறு ஒரு மீனை மாட்டல. சரி ஓகே கிடச்சது போதும்ப்பான்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணிட்டோம். கூட கொஞ்சம் நத்தை எடுத்திருந்தோம், அப்படியே நம்ம அல்லி செடி எடுத்திருந்தோம். நத்தையும் மீனையுமே இதில் பேக் பண்ணிட்டோம். அல்லி செடியை பேக் பண்ணல, கையில் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி கப்பீஸ் பிடிச்சிருந்தோம். இது எதுக்குன்னா நம்ம ஆஸ்கருக்கு ஃபீடுக்கு. நம்ம தம்பி பையன் எதை கேட்டாலும் எடுத்து வந்துடுவோம். அப்படி தங்கமான ஒரு நல்ல பையன். தூக்க முடிஞ்ச ஐட்டங்கள்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டோம். உங்கள் வீட்லேயும் பெருசாகிட்டு ப்ரோ வளர்க்க முடியலன்னு இருக்க மீன்கள் இருந்தால் கான்டெக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து தூக்கிடலாம்.